வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். ஒரு நண்பர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கான மார்க்கெட், தயாரிப்புக்கான சந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அவர் ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டை கொண்டு போக போகிறாரு. எது என்னோட ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் இடம் இருக்கா அப்படின்னு நான் எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நிறைய வழிகள் இருக்குது. அதில் சில வழிகள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு சர்வே எடுக்கலாம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை வச்சு ஒரு சர்வே எடுக்கலாம். அதுக்கு நிறைய நீங்களே உங்கள் டீமை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய மார்க்கெட் ரிசர்ச் கம்பெனிஸ் இருக்குது, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, யார் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்க ட்ரை பண்ணலாம். சரியா? என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் அந்த ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, கரண்ட் ட்ரெண்டிங்கை ரிசர்ச் பண்ணலாம். ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு, அதோடைய சக்ஸஸ் ரேட் என்ன, ரிவ்யூ ஃபீட்பேக் என்ன, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் பிளேஸில் இப்போ யார் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, சர்வீசஸ் என்ன, அவங்களோட குவாலிட்டி என்ன, அவங்க என்ன மாதிரி சர்வீஸை பீப்புள் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுடைய பிராண்டிங் என்ன, எப்படிலாம் அந்த ப்ராடக்டை கொண்டு போகிறாங்க. மூணாவது ப்ரைஸிங் எப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். சரியா? என்ன உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் லான்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்தால் அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னோட ப்ராடக்ட் மார்க்கெட்டில் நிற்கும், ஜெயிக்கும், எனக்கு தேவை இருக்குது, என்னோட ப்ராடக்ட்டுக்கு தேவை இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்குனீங்கன்னா 100% நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இறங்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்ச் பண்ணக்கூடாது, ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீசஸ் மார்க்கெட்டில் கலக்கும். ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்.